19% அடுத்த 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு கிடைக்குமா அப்படின்னா, பராக் பாரிக் நிறைய இடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி ரொம்ப நெகட்டிவாக அவர் பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட 74% தான் ஈக்விட்டிஸ் இருக்குது. மிச்சத்தை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அதனால் ரொம்ப நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணாங்கட்டின்னு பேர் வைப்பாங்க. நல்லா குழந்தைய கஷ்டப்பட்டு பெற்றுட்டு மண்ணாங்கட்டின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த மாதிரி தான் ஒரு ராக்கெட்டு அந்த மாதிரி வைக்கலாம். பட் ஒரு ஆமை வச்சிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வித்தியாசமான இது. இந்தியாவிலேயே ரொம்ப ஃபேமஸான மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு யாரை கேட்டாலுமே இதை தான் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட லான்ச் பண்ணதுலேருந்து 19% இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அடுத்த 10-15 வருஷத்துக்கும் இதே அளவுக்கான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா? இவங்க ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்காங்க? இவங்களுடைய ஐடியாலஜி என்ன? இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் தீசிஸ் என்ன? அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இதில் பார்ப்போம். எந்த யூடியூப் சேனல்லையும் இந்த அளவுக்கு இன்டெப்த்தாக கொடுக்க மாட்டாங்க. இதோட பேக்ரவுண்ட் ஓரளவு தெரிஞ்சதுனா தான் இது இன்வெஸ்டபிளா, உங்களுக்கு இது சூட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியும். பாப்பமா, இன்னைக்கு பார்க்க போகிறது பராக் பாரிக் மியூச்சுவல் ஃபண்ட். எனக்கு பராக் பாரிக் மியூச்சுவல் ஃபண்டில் ரொம்ப பிடிச்ச முதல் விஷயம் என்ன தெரியுங்களா? அவங்களுடைய லோகோ தான். ஒரு ஆமையோட லோகோ போட்டிருப்பாங்க. ஏன் டார்டைஸோட லோகோ அப்படின்னு சொன்னால், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவாக தான் க்ரோ ஆகும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஃபிலாசபியை ரொம்ப கிளியராக கேப்சர் பண்ணுற ஒரு விஷயம் அந்த டார்டைஸ் லோகோ. இன்றைக்கே போட்டுட்டு ஒரே வருஷத்தில் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா? கிடைக்காது. மெதுவாக நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அருமையான தத்துவத்தை காட்டுறது அந்த டார்டைஸ் லோகோ. இதோட நிறுவனர் திரு பராக் பாரிக் அவர் இருக்கார் பார்த்தீங்களா? அவரை பற்றி நிறைய நீங்கள் படிச்சிருக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அவர் ஆரம்பித்தது கிட்டத்தட்ட 1979 அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ஆரம்பிக்கிறாரு. இவருடைய அப்பாவுடைய ஃப்ரெண்டு தான் சந்திரகாந்த் சம்பத் அப்படிங்கிறவர். சந்திரகாந்த் சம்பத் நோன் ஆஸ் வாரன் பஃபட் ஆஃப் இந்தியா. இவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் தீசிஸ் எல்லாமே நிறைய எம்என்சிஸ் சார்ந்து தான் இருக்கும். ரொம்ப ஓல்டு வீடியோஸ் இவரதெல்லாம் இன்டர்நெட்டில் கிடைக்கிது. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இவரோட அப்பாவோடைய ஃப்ரெண்டு மூலமாக இவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆர்வம் வருது. இவர் போய் எம்பிஏலாம் படிச்சுட்டு வர்றாரு, ப்ரோக்கரேஜ் ஆரம்பிக்கிறாரு. 1979 இவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னினா தனியாக இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, புரோக்கரா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. இந்த பிபிஎஃப்ஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்குறோம் பார்த்தீங்களா, இது முதல்ல பிஎம்எஸ்ஸாக ஆரம்பிச்சிருக்காங்க. 1996 இவங்க முதல் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பிஎம்எஸ் சர்வீசஸ் டு ஸ்டார்ட் இன் இந்தியா. பிஎம்எஸ் அப்படின்னா போர்ட்ஃபோலியோ மேனேஜ் சர்வீசஸ் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட இப்போது 50 லட்சம் இருந்ததுன்னா ஆரம்பிக்க முடியும். அப்போல்லாம் 5 லட்சம் இருந்ததுன்னா நீங்கள் பிஎம்எஸ் நீங்கள் பண்ணலாம். ஸோ ரொம்ப சின்ன மணி அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்லோ தாங்க. இவர் ஒரு 2 புக்கு எழுதியிருக்காரு, கண்டிப்பாக பாருங்கள், நான் லிங்க்கில் போடுறேன். ஸ்டாக் டு ரிச்சஸ் அண்ட் பிஹேவியர் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுடைய கோர் போர்ட்ஃபோலியோ பிஹேவியரை பற்றி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. பிஹேவியர் இல்லை அப்படின்னு சொன்னால் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஜெயிக்க முடியாது. இப்போது நீங்கள் பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் மேனேஜ் பண்ணுறாரு இப்போதைய சிஇஓ ராஜீவ் தக்கர். 2001 பிபிஎஃப்ஏஸில் போய் ஜாயின் பண்ணுறாரு. இவர் இனிஷியலாக ஆரம்பித்தது ஆக்சுவலாக பாண்டு மார்க்கெட் பார்த்துக்கிறதுக்காக, ஈக்விட்டிக்கு கிடையாது. ஸோ ஒரு 2 வருஷம் அவர் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கார். 2003 ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன் அப்போது ராஜீவ் தக்கர் சொல்லியிருக்காரு, ரொம்ப நாளாக பாண்டு மார்க்கெட் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஈக்விட்டி கிட்டத்தட்ட 8-9 வருஷமாக கிட்டத்தட்ட 0% ரிட்டர்ன்ஸ், நிஃப்டி எங்கேயுமே நகரல. ஸோ இப்போ கான்ட்ராபையா ஈக்விட்டி வாங்கினா பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஷுவல் கான்வர்சேஷனில் அவர் பராக் பாரிக் கிட்ட சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ ஈக்விட்டியை எடுத்து பண்ணுறியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன விளக்கம் என்னென்னா, ஹீரோ மோட்டோகார்ப் இது பார்த்தீங்கன்னா அப்போது கிட்டத்தட்ட 10% டிவிடெண்ட் டீல்டு. 10% அப்போது டிவிடெண்ட் டீல்டு டேக்ஸே கொடுக்க வேண்டாங்க. ஸோ போஸ்ட் டேக்ஸ் உங்களுக்கு 10% டிவிடெண்ட் டீல்டு. ஒரு பெரிய உலகத்தோட மிகப்பெரிய ஒரு மோட்டார் கம்பெனி கிடைக்குது அப்படின்னு சொன்னால், திஸ் இஸ் த ரைட் டைம் டு இன்வெஸ்ட் இன் ஈக்விட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3-4 இயர்ஸில் 2007 கிரைசிஸ் வருது. ஏன்னா இன்ஃப்ரா உங்களுக்கு 2008 கிரைசிஸ் உங்களுக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ரியல் எஸ்டேட், நம்ம டிஎல்எஃப், யூனிடெக், அந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய நிறுவனங்கள் வேல்யூவேஷன் ரொம்ப ரொம்ப ஹையில் இருந்தது. குப்பை கம்பெனி எல்லாமே ரொம்ப ஹையில் இருந்தது. நிஃப்டி 50 நிறைய ஜங்க் கம்பெனிஸ் மேலே வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அந்த டைமில் அவர் ரொம்ப கிளியரான ஸ்டாண்ட்ஸ் என்ன எடுத்திருக்காருன்னா, ஈக்விட்டியில் ரொம்ப ஜாஸ்தி நம்ம இப்போது எக்ஸ்போஷர் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்திருக்காரு. ஆனால் நிறைய அவங்களுடைய லாங் டேர்ம் கிளைண்ட்ஸ் வேர் வெரி ஹாப்பி. ஆனால் புதுசாக உள்ளார வர்றவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி
யூ ஆர் மேனேஜிங் ரியலி பேட்லி. ஏன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது ஏன் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹீ ஸ்டக் டு ஹிஸ் கன்ஸ் அண்ட் தென் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நேராக போய் பராக் பாரி கிட்ட வந்து நான் ரெசிக்னேஷன் லெட்டர் நான் கொடுத்துட்றேன், ஏன்னா என்னோட தாட்டுக்கு ரொம்ப அகைன்ஸ்டாக எல்லாரும் ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா கிளையண்ட் சொல்கிறத நீங்கள் கேட்கணுமா கேட்கக்கூடாதாங்கிறது ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. பட் லக்கிலி பராக் பாரிக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, க்ரௌடுக்கு அகைன்ஸ்டாக போகிறது தப்பு கிடையாது. எண்ட் ஆஃப் த டே இன்வெஸ்டர் ஷுட் கெட் ப்ராப்பர் ரிட்டர்ன்ஸ். பபுள் இருக்குன்னு நீ நினைக்கிறன்னா யூ டூ யுவர் ஜாப். கஸ்டமர்ஸ் பிடிக்கலன்னு சொல்கிறாங்கன்னா லெட் தம் கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கஸ்டமருக்கு என்ன வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நினைக்கிறது வந்து ஃபண்ட் மேனேஜர் தான் வந்து டெசிஷன் எடுக்கணும். இதை பராக் பாரிக் ரொம்ப முக்கியமான ஒரு டெசிஷன் எடுத்திருக்காரு. ராஜீவ் தக்கர் இதை வந்து நிறைய இடத்துல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. ஸோ 2013 பராக் பாரிக் மியூச்சுவல் ஃபண்டில் இறங்குறாங்கங்க. அவங்க சொல்கிறது அதுக்கு முன்னாடி வரைக்கும் பராக் பாரிக் நிறைய இடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி ரொம்ப நெகட்டிவாக அவர் பேசியிருக்காரு. பட் அவங்களே மியூச்சுவல் ஃபண்ட் எதுக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சலசலப்பு இருந்திருக்கு. ஆனால் கிவன் தேர் கிரெடென்ஷியல்ஸ் நிறைய பேருக்கு பராக் பாரிக் மியூச்சுவல் ஃபண்டு அப்போலேருந்தே இப்போ வரைக்கும் அவங்க சுற்றி வந்து ஒரு ஆரா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா ஸ்கின் இன் த கேம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க பண்ணுறாங்க. ஸ்கின் இன் த கேம் என்னென்னா, அவங்க ஜனங்கிட்ட வாங்குற பைசா மட்டும் கிடையாது, அவங்களுடைய எம்ப்ளாயீஸ் எல்லாருமே, நிறுவனர்கள் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுறது அவங்களுடைய ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது ஜென்ரலாக எல்லா ஏஎம்சிக்கும் எல்லா மியூச்சுவல் ஃபண்டுக்கும் பொருந்தும். ஆனால் அதையும் தாண்டி செபி சொல்கிற விஷயத்தையும் தாண்டி அதிக பெர்சன்டேஜ் முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது அவங்களுடைய ஃபண்ட்ஸில் மட்டும்தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு நல்ல பேரை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அவர் ஒரு பெரிய வாரன் பஃபெட் ஃபேன். ஸோ அவங்க வந்து யூஎஸ் போயிருக்காங்க. பராக் பாரிக் அவருடைய ஒய்ஃப் கீதா பாரிக் ஒரு கார் வோல்க்ஸ்வாகன் ஜெட்டா வந்து ஓட்டிக்கிட்டு போகிறது இப்போது இருக்கிற சிஇஓ ராஜீவ் தக்கர். முன்னாடி அவருக்கு பக்கத்தில் உட்காந்தது ரவுனக் ஓங்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணுறாரு. ஸோ அவங்க ஒமஹாவில் கார் டிரைவிங் போயிட்டுருக்கும்போது எதிரில் ஒரு ட்ரக் வந்து இடிச்சிடுது. ஸோ இடித்த உடனே வந்து இவர் ராஜீவ் தக்கர் அண்டு ரவுனக் ஓங்கார் இவங்க 2 பேருக்கும் பெரிய இன்ஜுரி ஆகுது. பின்னாடி இருந்த பராக் பாரிக்கோட ஒய்ஃப்க்கும் வந்து பெரிய இன்ஜுரி ஆகுது. ஆனால் இந்த இதில் வந்து பராக் பாரிக் இறந்து போயிடுறாரு. ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம். இதை நிறைய ஒரு பப்ளிக்கில் ரொம்ப பேசுகிறது கிடையாது. ரொம்ப ரொம்ப ரேர் சர்க்கம்ஸ்டான்ஸில் அவர் இதை பற்றி சொல்லியிருக்காரு. ரொம்ப டஃப்பான ஒரு பீரியட் அப்படின்னு சொன்னால் பராக் பாரிக் இறந்து போன அந்த தினம்தான் 2016 இது நடக்குது. ஆனாலும் இவங்க எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி மாதிரி தான் வந்து அவங்க நடத்துகிறாங்க. உள்ளே இருக்கிற எல்லா ஃபண்ட் மேனேஜர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 இயர்ஸ் அலாங் வித் இந்த பராக் பாரிக் இன்ஸ்டிடியூஷனோட. இது வெறுமனே பைசாக்காக ஒரு நடத்துகிற ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்குங்க. ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் கிட்டத்தட்ட 74% தான் ஈக்விட்டிஸ் இருக்குது. மிச்சத்தை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே கேஷாக வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய தாட் என்னென்னா, மார்க்கெட் வந்து ரொம்ப பபுளில் இருக்குது, கிட்டத்தட்ட சார்ட் ஆஃப் பபுளில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய வியூ. இது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்தியாவோட ஈக்விட்டிஸ் மேலே அவங்க ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்னோட வியூ என்னென்னா, ப்ராபப்ளி யூஎஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுனால, யூஎஸ் ரொம்ப ஹையில் இருக்கிறதுனால அவங்க நிறைய கேஷ் பொசிஷன் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இவங்களோட போர்ட்ஃபோலியோவில் கிட்டத்தட்ட பேங்க்ஸ் கிட்டத்தட்ட 20% இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ மாதிரியான பெரிய பேங்க்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கிட்டத்தட்ட 8.5%. இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஸ்டாக்ஸ் தான் முழுக்கவே. ஆல்ஃபபெட்டு, அமேசான் அந்த மாதிரி பெரிய பெரிய ஜெயின்ட்ஸு. நம்ம ஊர் ஐடி சர்வீசஸ் சிலது வச்சுருக்காங்க. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் மாதிரி கொஞ்சம் பவர், ஆட்டோமொபைல், டைவர்சிஃபைட் எஃப்எம்சிஜி, கொஞ்சம் ஐடிசி வச்சுருக்காங்க. இது போல் இவங்களுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் அப்படிங்கிற உங்களுக்கு வியூ தெரிஞ்சதுனாலும் கூட இவங்க மார்க்கெட் கீழே விழுங்கிற ஒரு வியூவில் இருக்காங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஆனால் 1.5 வருஷமாக இவங்க இவ்வளவு கேஷ் பொசிஷனில் இருக்கணுமா அப்படிங்கிறதான் என்னோட வியூ. இந்த ஃபண்டு ஓவராலாக எனக்கு பிடிச்ச ஃபண்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணாததுக்கான ஒரே ஒரு ரீசன் என்னென்னா, இவ்வளவு கேஷ் தேவையா,
கிட்டத்தட்ட ஒரு அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்டு மாதிரியான ஒரு ஒரு போர்ட்ஃபோலியோ இதில் இருக்குது. அதனால தான் எனக்கு கேஷ் வந்து ஐ வில் டேக் மை ஓன் கால். என்னால் அது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நான் ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா வந்து இவ்வளவு கேஷ் இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய பணிவான வியூ. ஆனால் இவங்க நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே இல்லை. ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா ப்ரோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. நம்மக்கிட்ட வர்றவங்ககிட்ட பொதுவாக நான் என்ன சொல்லுவேன்னா, இட்ஸ் அ குட் ஃபண்ட், பட் இதை விட பெட்டரான ஃபண்ட்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் வந்து நான் சொல்லுவேன். என்னடா குழப்பறியே அப்படின்னு கேட்காதீங்க, பட் தட் இஸ் மை வியூ. இதில் பராக் பாரிக் இஎல்எஸ்எஸ் டேக்ஸ் சேவர் ஃபண்ட் இருக்குது. இதில் ஈக்விட்டி கிட்டத்தட்ட 85% வச்சுருக்காங்க. டெட் காம்போனண்ட் 15% தான் இதில் வச்சுருக்காங்க. ஸோ இஎல்எஸ்எஸில் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிற வியூவை திரும்ப யோசிங்க. இஎல்எஸ்எஸ் இப்போ டேக்ஸ் சேவர் அப்படிங்கிற அந்த வியூவே இப்போது கிடையாது அப்படின்னும்போது இஎல்எஸ்எஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கிட்டத்தட்ட 3 வருஷம் லாக்டாக இருக்குங்க. நீங்கள் பைசா போட்டிங்கன்னா 3 வருஷம் அதுலேருந்து பைசா எடுக்க முடியாது. அதனாலேயே ஃபண்ட் மேனேஜர்ஸ் கொஞ்சம் லேசியாக அதை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற வியூ நிறைய பேருக்கு இருக்குது. இஎல்எஸ்எஸ்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நார்மலான ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுக்கு உங்கள் யூனிட்ஸ் அன்லாக் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுக்கு தாராளமாக மூவ் ஆயிடலாம். இதில் மிச்ச சில 2-3 ஃபண்ட் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பராக் பாரிக் லார்ஜ் கேப் ஃபண்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் அதோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறது இன்னும் கணிக்க முடியல, ஸ்லோவாக தான் தெரியும். ரொம்ப லான்ச் பண்ணி ஒரு ஃபியூ மந்த்ஸ் கூட ஆகலை. ஸோ பராக் பாரிக் கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட்னு இருக்குது. கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட்டில் பார்த்தீங்கன்னா வெறுமனே 10% ஈக்விட்டி தான், 90% டெட் அண்ட் கேஷ் காம்போனன்ட்டு. இதெல்லாம் நீங்கள் ஒரு 8-9% ரிட்டர்ன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட்னா வந்து ட்ரூ டு இட்ஸ் நேச்சர் கரெக்டாக அவங்க ரன் பண்ணுறாங்க. ஸோ ஹூவர் நீட்ஸ் லிட்டில் பிட் ஆஃப் எக்ஸ்போஷர் டு ஈக்விட்டி, பராக் பாரிக் கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்ட் கேன் பி எ டீசென்ட் ஃபண்ட். பராக் பாரிக் டைனமிக் அசட் அலோகேஷன் ஃபண்ட், இதில் பார்த்தீங்கன்னா 65% ஈக்விட்டி, 35% டெட் காம்போனன்ட் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து டாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் இது கிட்டத்தட்ட ஈக்விட்டி ஃபண்ட் மாதிரியான டாக்ஸேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இதுலேயும் டைனமிக் அசட் அலோகேஷன் பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன்ஸ்க்கு எதிர்பார்க்க மாட்டாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ரிட்டர்ன்ஸ் கிடையாது. வாலட்டிலிட்டி டவுன் சைடு ப்ரொடெக்ஷன் மட்டும்தான் இவங்க பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பராக் பாரிக் ஆர்பிட்ராஜ் ஃபண்டு பற்றி நம்ம முன்னாடியே சில வீடியோஸ் போட்டிருக்கோம். நான் தனியாக போடுறேன். இது பணக்காரங்களோட லிக்விட் ஃபண்டு மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு 5-6% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் மேக்ஸ் அவ்வளோதான். ஸோ லிக்விட் ஃபண்ட் தனியாக இதில் இருக்குது. இது வந்து ஒரு பராக் பாரிக் கேஷ் ஃப்ளக்ஸ்னு தனியாக ஒரு ஆப் ஒன்று வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு எஃப்டி மாதிரி நீங்கள் இதை கன்சிடர் பண்ணி நீங்கள் உள்ளார போடலாம். 50,000 வரைக்கும் நீங்கள் மேக்ஸ் வந்து நீங்கள் வெளியில் எடுக்கலாம். ஒரு 7% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். 6-7% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஆனால் சடன்லி உங்களுக்கு நீடு வேணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மட்டும் நீங்கள் உடச்சி நீங்கள் வெளில எடுத்துக்கலாம். நான் இது ரொம்ப மாதம் முன்னாடி இந்த லிக்விட் ஃபண்ட் பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லிங்க்கில் போடுறேன், வேணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஆனால் இந்த கேஷ் ஃப்ளக்ஸுங்கிற அந்த ஆப் அப்பப்போ திடீர்னு மக்கர் பண்ணும். ஒரு 2 மணி நேரத்துக்கு திடீர்னு வேலை செய்யாது. லிக்விட் ஃபண்டுங்கிற அதோட தாத்பரியமே என்னென்னா எப்போ வேணுமோ டக்குன்னு எடுக்கணும் அப்படிங்கிறதான் அதோட விஷயம். பட் அப்பப்போ மக்கர் பண்ணும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து என்னுடைய வியூ. பராக் பாரிக் ஆஸ் அ ஃபண்ட் ஹவுஸ் இஸ் அன் எக்ஸலண்ட் ஃபண்ட் ஹவுஸ். அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே எனக்கு கிடையவே கிடையாது. ஆனால் கேஷ் காம்போனண்ட் இவ்வளோ வைக்கிறாங்களே, இது ரைட்டா ராங்கா அப்படிங்கிறது வந்து உங்களோட டிஸ்கிரிப்ஷன் தான். நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. நான் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், மாதம் நான் எஸ்ஐபி பண்ண போகிறேன், எனக்கு ஒரு டீசெண்டான ரிட்டர்ன்ஸ் கிடைச்சா போதும். இன்னொரு விஷயம், 19% அடுத்த 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு கிடைக்குமா அப்படின்னா சத்தியமாக கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓப்பனாக இன்டர்வியூவில் அவர் சொல்கிறாரு. அது மாதிரி ஒரு ஓப்பனாக சொல்கிற ஒரு ஃபண்ட் ஹவுஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஏன்னா அவங்களுடைய லோகோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்ட் ஹவுஸ் நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு ஆமையை நீங்கள் அதில் வைப்பீங்களா? ஆமை அப்படிங்கிறதே ஒரு நெகட்டிவான ஒரு கான்டெக்ஷன். ஒரு ராக்கெட் வைக்கலாம், என்ன வேணாலும் வித்தியாசமாக வைக்கலாம். ஸோ அந்த காலத்துலாம் சொல்லுவாங்கள்ல, நிறைய குழந்தை பிறந்து இறந்து போகும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் மண்ணாங்கட்டின்னு சொல்லிட்டு பேர் வைப்பாங்க. குழந்தைக்கு எந்த விதமான திருஷ்டியும் படாது, அதனால் ரொம்ப நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணாங்கட்டின்னு பேர் வைப்பாங்க. நல்லா குழந்தைய கஷ்டப்பட்டு பெற்றுட்டு மண்ணாங்கட்டின்னு பேர் வைக்கிறேன். அந்த மாதிரி தான் ஒரு ராக்கெட்டு அந்த மாதிரி வைக்கலாம். பட் ஒரு ஆமை வச்சிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வித்தியாசமான இது. ஸோ அவர் சொல்கிறது 19% தயவுசெய்து எதிர்பார்க்காதீங்க. இதே தான் சங்கரன் நிறைய என்ன சொல்கிறாரு, கடைசி 10 வருஷத்தில் நீங்கள் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு, அடுத்த 10 வருஷத்துக்கு எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க.
கோயிங் ஃபார்வர்ட் இட் வில் மியூட் ஆகும். 12% நீங்கள் மேக்ஸ் எதிர்பார்க்கணும். அந்த 12%ம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி சில வீடியோஸ் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அதுதான் பேஸ் கேஸ். ஜிடிபி 7.5, இன்ஃப்ளேஷன் ஒரு 5, 5.5, ஸோ 12 அப்படிங்கிறது தான் பேஸ் கேஸ். லாங் டேர்மில் 5 வருஷத்துக்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா டீசென்ட் டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ், லோயர் டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ராஜீவ் தக்கர் எல்லா இன்டர்வியூஸ்லையும் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ 19% தயவுசெய்து யோசிக்காதீங்க. நீங்கள் இன்கேஸ் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா ஹாவ் வெரி லெஸ் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஏஎம்சி திரும்ப இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. ஹாவ் எ கிரேட் டே.